விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராகு அமர்ந்த இடத்தை பொறுத்து அந்த பலாபலனை நாம தொடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ 4ஆம் பாவத்தில் ராகு உட்காந்து தசை நடத்துறார். அப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல வாகனங்களை கொடுக்கக்கூடியது, மிக பிரம்மாண்டமான வாகனங்களை கொடுக்கக்கூடியது. ஒரு 5 சீட்டர்ஸ் வண்டி வாங்கலாம் போதும் அப்படின்னு இருந்தால் அவர் 7 சீட்டர்ஸ் வண்டி வாங்குவார். அல்லது 5 சீட்டர்ஸ் வண்டியிலே மிக உயர்ந்த விலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம்பரமான வண்டி வாகனங்களை வாங்க சொல்வான் அந்த ராகு. அதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அதில் அந்த 5 சீட்டர்ஸ்லேயே லோ மாடல் வாங்கிட்டு ஒரு பெருசாக பாதிக்காதவர். ஆனால் ஹையர் அண்ட் மாடல் வாங்கிட்டார், ஏதோ ஒரு கம்பெனியில் ஹையர் அண்ட் மாடல் ஒரு 20 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா போட்டு வாங்குறாரு அப்படின்னா ராகு பாதிக்கும். அதுதான் அந்த ராகுவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சூட்சுமம். நம்ம பிரம்மாண்டத்தை நம்ம வெளியே காமிக்கும் பொழுது ராகு நம்மளை அடிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இப்போ 2ஆம் பாவத்திலிருந்து ராகு தசை நடத்துகிறார். அப்போ 2ஆம் பாவத்திலிருந்து ராகு தசை நடத்தும் பொழுது நமது வாக்கு செயல்பாடு, நாம் சம்பாதிக்கிறத நம்ம வெளியே பெருமையாக காமிக்கக்கூடாது. நாம் சம்பாதிக்கிறத மாதம் ஒரு 4 லட்ச ரூபா எனக்கு வருமானம் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு 18 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் உங்களுக்கு தருவான். கடைசி புக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவிற்கே ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன் கூட ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவார். செவ்வாய், இந்த ராகு அப்படின்றது சூரியன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்திகள்லையும், சூரியனுக்கு முன்னால் வரக்கூடிய இந்த கேது புக்தியிலையும் சனி புக்தியிலையும், பொதுவாகவே ராகு தசை யாருன்னு சொன்னேன், ராகு குரு சனி அந்த 3ஆவது புக்தியிலேயே கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் கொண்டு வந்துடுவோம். இப்போ ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த ராகு தசை எதிர்கொள்வதற்கு நம்ம முதல்ல ஆடம்பரத்தை விட்டுறணும். எதுவுமே தெரியாதவனா நடந்துக்கணும். அப்போ எதுவுமே தெரியாது, நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தனை வெளியே தெரியக்கூடாது, நம்மளுடைய படாலோபம் வெளியே தெரியக்கூடாது, நம்மளை இன்னார் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்து மதிக்கணும், அவங்க நம்மளை பாராட்டணும், புகழணும், அந்தஸ்தை நாம் இருக்கணும்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ ராகு நம்மளைய போட்டு தள்ளிடுவோம். இது எல்லாம் இல்லாமல் எப்பவும் போல சகஜமான நிலையில் ஒரு தான் யார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இல்லாமல், அதாவது எனக்கெல்லாம் இவ்வளோலாம் இருக்குது, இவ்வளோ பகட்டு இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ சம்பாத்தனை இருக்குது, இவ்வளோ வண்டி வாகனமெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வெளிக்காட்டிக்காமல் ஒரு ஏமாடி மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எல்லாமே சம்பாதிச்சு உள்ள வச்சுக்குவாங்க, ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காத ஒரு நபருக்கு ராகு 18 வருஷம் பொன்னான தசையை நடத்தி கொடுப்பான். இதுதான் இயல்பு. அந்த ராகுனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் கொடுக்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுமையாக ராகுனுடைய ஒரு பாரியாக எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய தாற்பயமே கொடுத்து கெடுப்பவன் ராகு. கொடுக்க வரைக்கும் கொடுப்பான், கொடுத்துக்கிட்டே இருப்பான்.